ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கு தளபதி விஜய் நடிச்ச தேவா படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். தேவா இஸ் அ பிரேவ் யங் மேன். BRAV, பிரேவ் அப்படின்னா தைரியமான, துணிச்சலான அப்படின்னு அர்த்தம். தேவா இஸ் அப்படின்னா சேர்த்து தான் உச்சரிக்கணும், சரிங்களா? தேவா இஸ் அ பிரேவ் யங் மேன் அப்படின்னா தேவா ஒரு துணிச்சலான இளைஞன், ஒரு தைரியமான இளைஞன். ஹூ லிவ்ஸ் இன் அ வில்லேஜ். இந்த ஹூ அப்படின்ற வார்த்தைக்கு யாரு அப்படின்னு தான் அர்த்தம். இது இந்த வாக்கியத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. இந்த ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்துருச்சுன்னா அதுக்கு யாரு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இப்ப கவனிங்க, அதுக்கு அர்த்தம் சொல்றேன். தேவா இஸ் அ பிரேவ் யங் மேன். தேவா ஒரு துணிச்சலான இளைஞன். ஹூ, அவர் யாருன்னா லிவ்ஸ் இன் அ வில்லேஜ், ஒரு கிராமத்தில் வசிப்பவர். அப்போ இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஹூ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவர் யாருன்னா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? தேவா ஒரு கிராமத்தில் வசிக்கும் துணிச்சலான தைரியமான இளைஞன். சரி, he falls in love, அவர் காதலில் விழுகிறார், அவர் காதல் வயப்படுகிறார், அவர் காதல் கொள்கிறார், எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம். with a girl named பாரதி, பாரதி என்ற பெயர் உள்ள ஒரு பெண் மீது. இந்த வித் அப்படின்ற வார்த்தைக்கு மீது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். பாரதி comes from a wealthy and strict family. வெல்தி அப்படின்னா வசதியான, ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கண்டிப்பான அப்படின்னு அர்த்தம். பாரதி கம்ஸ் ஃப்ரம் அப்படின்னா பாரதி சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சேர்ந்தவள்? கம் அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வா, வர்றவ அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது, சரிங்களா? கம் ஃப்ரம் அப்படின்னா சேர்ந்தவர், வந்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஐ கம் ஃப்ரம் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கம் ஃப்ரம் அப்படின்னா ஒரு ஃப்ரேசல் வெர்ப், அதுக்கு சேர்ந்தவர், வந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பின்னணியை பத்தி பேசுறது, சரிங்களா? பாரதி கம்ஸ் ஃப்ரம் எ வெல்தி அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி. பாரதி ஒரு வசதியான மற்றும் கண்டிப்பான குடும்பத்தை சேர்ந்தவள். சரி, ஹெர் ஃபாதர், அவளுடைய தந்தை. HER, ஹெர் அப்படின்னா அவளுடைய, அவளை அப்படின்னு அர்த்தம். ஹெர் ஃபாதர், அவளுடைய தந்தை, ரெஃப்யூசஸ் மறுக்கிறார், டு அக்செப்ட் ஏற்றுக்கொள்வதற்கு, தேர் அவர்களுடைய, ரிலேஷன்ஷிப் உறவை. அவளுடைய தந்தை அவர்களின் உறவை ஏற்க மறுக்கிறார். சரி, அப்புறம் he wants, அவர் விரும்புகிறார், his daughter to marry a rich man. சரி, இப்ப நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் டு மேரி அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் யூ டு மேரி அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஹி வாண்ட்ஸ் டு மேரி அப்படின்னா அவரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். ஹி வாண்ட்ஸ் யூ டு மேரி அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல கவனிங்க, he wants his daughter to marry, அவர் விரும்புகிறார், he wants his daughter to marry, அவருடைய மகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று, a rich man, ஒரு பணக்கார மனிதரை, instead பதிலாக அவருடைய மகள் ஒரு பணக்கார மனிதரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். தேவா tries, தேவா முயற்சிக்கிறார், to convince, சமாதானப்படுத்த. கன்வின்ஸ் அப்படின்னா சமாதானப்படுத்துவது. ஹெர் ஃபாதர், அவளுடைய தந்தையை, பீஸ்ஃபுல்லி, அமைதியாக. தேவா அவளுடைய அப்பாவை அமைதியாக சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். சரி, ஹவவர், இருந்தாலும், இருப்பினும், ஹெர் ஃபாதர், அவளுடைய தந்தை, கிரியேட்ஸ், உருவாக்குகிறார், மெனி ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகளை, ஃபார் தெம், அவர்களுக்கு. தெம் அப்படின்னா அவர்களை, இவர்களை அப்படின்னு அர்த்தம். தேவா ஃபைட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வாக்கியங்கள்லயுமே தேவா ஃபைட்ஸ், ஹி கிரியேட்ஸ், ஹி லவ்ஸ், தேவா ட்ரைஸ், எஸ் சேர்ந்து வருது இல்லையா? ஏன் வருது? ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வாக்கியங்களுமே சிம்பிள் பிரசன்ட் தான். அப்போ இப்போ நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னா ஐ ஃபைட், நீ ஃபைட் பண்ற அப்படின்னா யூ ஃபைட், அவன் ஃபைட் பண்றான் அப்படின்னா ஹி ஃபைட்ஸ் அப்படிங்கிறது அந்த வெர்பு கூட எஸ்ங்கிறது சேர்ந்துதான் வரணும். அது ஒரு இலக்கண விதி இல்லையா? அதுதான் இங்க எல்லாமே. இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து மூணாவது மனுஷங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வெர்பு கூட எஸ்ங்கிறது சேர்ந்துதான் வரும், சரிங்களா? சரி, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா ஐ ட்ரை, நீ ட்ரை பண்ற அப்படின்னா யூ ட்ரை, அவன் ட்ரை பண்றான் அப்படின்னா ஹி ட்ரைஸ், சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ சரி, தேவா ஃபைட்ஸ், தேவா ஃபைட் பண்றாரு, அகைன்ஸ்ட் த எனிமீஸ், எதிரிகளுக்கு எதிராக, டு ப்ரொடெக்ட், காப்பாற்ற, ஹிஸ் லவ், அவருடைய காதலை. சரி, அடுத்தது the village people support தேவா. the village people support தேவா அப்படின்னா கிராம மக்கள் தேவாவை சப்போர்ட் பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா he is good, அவர் நல்லவர்.
தேவா நல்லவர் என்பதால் கிராம மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். சரி, ஃபைனலி இறுதியாக the father realizes, அந்த தந்தை உணர்கிறார், his mistake, அவருடைய தவறை. he understands, அவர் புரிந்து கொள்கிறார். affection is greater than money, பணத்தை விட பாசம் பெருசு. affection அப்படின்னா பாசம் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தட் அப்படின்ற வார்த்தை என்று அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. சரிங்களா? பணத்தை விட பாசம் பெரியது என்று அவர் புரிந்து கொள்கிறார். the movie ends, படம் முடிகிறது, happily, மகிழ்ச்சியாக, with their marriage, அவர்களுடைய திருமணத்துடன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.